கர்த்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரிகளே, ஆதியாகமத்தின் தொடர் ஆராய்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்தில் வாசித்த அதே வசனம்தான் இந்த வசனத்தை கடைசி வசனமாக கடந்த வாரத்தில் ஆராய்ந்தோம். இந்த வாரத்திலே அதனுடைய தொடர்ச்சி கொஞ்சம் இருக்கிறது. இந்த 13:9 வசனத்தில் சில முக்கியமான பாடங்கள் நமக்கு இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு சிக்கல் வரும்போது, ஒரு போராட்டங்கள் வரும்போது, ஒரு பிரச்சனை எழும்பும்போது நாம் அதுக்கு தீர்வு சொல்வதிலே, அதாவது பட்சபாதம் இல்லாத தீர்ப்பு சொல்வதிலே நாம் முந்திக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை விட நாம் முந்திக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆபிரகாம் இங்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை உண்டானது. என்ன பிரச்சனைங்க? புல் எந்த இடத்துல மேய்க்கிறது, ஆடுகளை எந்த இடத்துல, எந்த புல்வெளியில் மேய்க்கிறது, கிணறு தண்ணி எடுக்கிறது, யார் தண்ணி எடுக்கிறது, இப்படிலாம் பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருந்தது ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும். ஆபிரகாம் லோத்து 2 பேரும் யார்? ஒரு வகையில் ஆபிரகாம் சித்தப்பா முறை வேணும், ஆபிரகாமுடைய பெரியப்பா வேணும். ஆபிரகாமுடைய தம்பி நாகோருடைய மகன்தான் லோத்து. அவன் இறந்து போயிட்டான். அப்போ அந்த லோத்துவை ஆபிரகாம் எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தையும் தனிப்பட்ட ஒரு செல்வாக்கையும் செல்வங்களையும் சேர்த்து வைத்தான். இப்போ ஆபிரகாமும் லோத்தும் சும்மா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய மந்தை மேய்ப்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க போட்டி போட்டுக்கிறாங்க. நான் தான் இந்த இடத்துக்கு முதல்ல வந்தேன், நாங்கள் தான் இந்த புல்லை மேய்க்குவோம், மேய்ப்போம், இல்லை நான் தான் கேணியில் முதல்ல தண்ணி எடுப்பேன். ஏன்னா தண்ணியை எடுத்து ஊற்றிட்டாங்க, அடுத்து ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கேணியில். அப்போ அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். அதனால் அப்போ மாடுகள்லாம் தாகத்தில், ஆடு மாடுகள்லாம் தாகத்தில் மாற்றும். அதனால் அதுலேயும் பிரச்சனை. இப்படி பிரச்சனை வந்தபோது இங்கே லோத்துக்கு முந்திக் கொள்ளுகிறார் ஆபிரகாம். என்ன முந்திக்கிறாரு? இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்போ மோதலுக்கு தீர்வை ஆபிரகாமே எடுத்து சொன்னார். அந்த தீர்விலையும் கூட அவர் தாராள மனப்பான்மையை காண்பித்தார். என்ன செய்கிறாரு? இவர் மூத்தவர். இவர் நினைச்சாக்க ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு நிலத்தில் இந்த பகுதியை நான் வச்சுக்கிறேன், கொஞ்சம் வளமான பகுதியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு மிச்ச இடத்துக்கு நீ போயிடுறியா, பிரிஞ்சு போயின்னு சொல்லியிருக்கலாம். அதை கேட்டு கூட இருந்திருப்பார் லோத்து. பெரிய பாதனா சொல்கிறாருன்னு கேட்டு இருந்திருப்பார். ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யலை. லோத்தை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? நீயும் நானும் சகோதரர்கள். சகோதரன் எந்த இடத்துல சொல்கிறாரு? இவங்க அப்பா இவனுக்கு சகோதரர், லோத்தோட அப்பா சகோதரர், அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். நாம் 2 பேரும் சகோதரர்கள். என் மெய்ப்பெருக்கும் உன் மெய்ப்பெருக்கும் தகராறு வேண்டாம். பூமியெல்லாம் உனக்கு முன்னாடி இருக்குது, உனக்கு எது இஷ்டமோ அந்த பக்கம் போ, ஏன் மிச்சம் இருக்கிற பதில் நான் போய்க்கிறேன். நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் அப்படிங்கிற. அப்போ லோத் என்ன செய்கிறாரு அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி பிலிப்பியர் 2:4 இதே கோட்பாடு காணப்படுகிறது. பிலிப்பியர் 2:4 அவனவன் தனக்கானவைகளை இல்லை பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எந்த காலத்திலையும் இந்த கோட்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்குது. அவனவன் தனக்கான வேலை இல்லை பிறருக்கான வேலை நோக்குவானாக. அப்போ நாம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் நல்லா இருக்கணும் இல்லைங்கள, ஆனால் நாம் அடுத்தவர் நலத்தையும் பார்க்கணும். அதான் வசனத்தை சொல்கிறார். அவனவன் தனக்கான வேலை இல்லை பிறனுக்கான வேலையை நோக்குவானாக. மற்றவருடைய வசதி வாய்ப்பு எப்படி, அதாவது அவங்க இடத்துல நம்மளை நிறுத்தி வச்சு பார்க்கணும். ஒருத்தர் தவறே செய்கிறாருனாலும் அந்த இடத்துல அவரை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இடத்துல நம்ம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் அதை யோசித்து பார்க்கணும். அதான் தனக்கான வேலை இல்லை பிறருக்கான வேலையும் நோக்குவானாக. அப்போ இயேசு கிறிஸ்து அவ்வாறு செய்ய போய் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அது தொடர்ந்து அதுதான் வருது. அவனவன் தனக்கானவைகளை இல்லை பிறருக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்து மக்களுக்காக இந்த உலகத்து மக்களின் பாவங்களை தான் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பலியானார்.
அப்போ அவர் வந்து தனக்கானவைகளை இல்லை, பிறருக்கானவைகளை நோக்கினார். அதை தொடர்ந்து வரும்போது அருமையான வசனம் இருக்குது. அதில் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்பிடிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இது எதற்காக அந்த மாதிரி செய்ய வேண்டும்? நம்ம ஏன்னா நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள். தேவன் வந்து பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார். தேவன் பூரண சர்க்குணராக இருக்கிறார். யாவருக்கு நன்மைகளை வழங்குவராக இருக்கிறார். அப்போ நாம் வந்து நம்முடைய சொந்த நன்மைகளையே பார்த்து கொண்டிராமல் மற்றவர்களின் நன்மையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். மற்றவங்க நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். இந்த ஒரு கருத்து இதில் வருது. அடுத்ததாக இவர் வந்து ஆபிரகாம் வந்து தேவனின் வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். இல்லாட்டி இந்த அளவுக்கு அவர் வந்து லோத்துக்கு விட்டு கொடுத்துருங்க மாட்டார். ஏன்னா யாருக்குமே ஒரு நல்ல பகுதியை தான் எடுத்துக்கொண்டு மிச்சம் உள்ளதை அவ்வளவாக சரியில்லாத மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? லோத்துக்கு அவன் தேர்ந்தெடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குறார். இதை வந்து எபிரேயர் ஆசிரியர் வந்து சொல்கிறார் பாருங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது தேவனுடைய வாக்குறுதி மீது அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். நாம தேர்ந்தெடுக்க வேண்டாம், தேவன் நமக்கு நல்லதை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு என் மனப்பாங்க அவர் இடத்துல இருந்தது. எப்படின்னாக்கா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்ப்போம். விசுவாசத்தினாலே ஆபிராம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்ல ஆண்டவர், ஆனால் போயிட்டே இருக்கிறார். ஆட்டோவில் ஏறி உட்காந்துன்னு ஆட்டோ டிரைவர் என்ன கேட்பாரு? எங்கே போகணும்னு கேட்பார் இல்லையா? எங்கே போகணும்னு தெரிஞ்சால் தானே நம்ம போக முடியும், அவர் ஓட்டிகிட்டு போக முடியும். ஆனால் இவருக்கு எங்கே போகணும்னே தெரியல, பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறார். அப்போ எவ்வளோ விசுவாசம் இருந்திருக்க வேண்டும் அவருக்கு, நம்ம யோசிச்சு பார்க்கணும். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் கூடியிருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கானான். அந்த கானான் தேசத்திலே ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் எப்படி இருந்தார்கள்? கூடாரவாசிகளாக இருந்தார்கள். கூடாரவாசிகள் என்ன அர்த்தம்? இன்றைக்கி ஒரு இடத்துல டென்ட் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி இந்த நாடோடிகள்லாம் வர்றாங்க இல்லையா, இந்த பாத்திரத்துக்கு ஈயம் பாத்திரத்துக்கு என்ன பூசுறது, ஈயம் பூசுறது சொல்லுவாங்க. ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க, ஒரு 2 நாளைக்கு அங்கே இருப்பாங்க, அப்புறம் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தார். யார்? ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு? அடுத்து 13-16 இதிலேயே இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கை பண்ணுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அப்போ இந்த உலகம் வந்து பரதேசம். நம்மளை பொறுத்தவரை இந்த உலகம் வந்து பரதீசு, அதாவது இந்த உலகம் வந்து ஃபாரின் கண்ட்ரி. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேசம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இந்த ஒரு நம்பிக்கை வந்து ஆபிரகாம்கிட்டே இருந்தது. அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லி அவர்களை அறிக்கையிட்டு மரித்தார்கள் என்று சொல்லி இப்படி அறிக்கையிட சுய தேசத்தை நிலைப்பெறும் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதுக்கு திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. கானான் தேசம் இப்படி இருக்குது, பாபிலோன் இப்படி இருக்குது, 800 மைல் நேராக தான் இருக்குது. கானான் தேசத்துலேருந்து நேராக தான் 800 மைல் இருக்குது. இவர் என்ன செஞ்சார்? முதல்ல மேலே போனார், வடக்க போனார், ஆரான் வரைக்கும் போனார். அப்புறம் திருப்பி இங்கே வர்றாரு கானான் தேசத்துக்கு. இப்போ கானான் தேசத்துலேருந்து சுய தேசத்தை இதை பாபிலோனை நினைத்திருந்தாரனால் நேராக போயிருக்கலாம்ல, திருப்பி நினைக்கல. பிரியமானவர்களே, விட்டு வந்த காரியங்களை பற்றி நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது என்ற ஒரு அருமையான பாடமும் இங்கே ஆபிரகாம் கொடுக்கிறார் நமக்கு. அடுத்து சமாதானம் மற்றும் விசுவாசத்தை நிலைநிறுத்துதல். லோத்துவோடு சண்டை வேண்டாம் என்று இவரே முன் வந்து, நீ எந்த பகுதியை தேர்ந்தெடு அதை எடுத்துக்கப்பா, மிச்சத்தை நான் எடுக்கிறேன். அப்போ அங்கே சமாதானம் நிலவும் இல்லையா, விட்டு கொடுத்துட்றாரு. அடுத்து விசுவாசத்தை நிலைநிறுத்தல். லோத்துக்கு அந்த மாதிரி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா,
தேவன் தனக்கு நன்மையானதை தருவார். மற்றவருடைய காரியங்களை கவனிக்கும் போது தேவன் நமக்கு நன்மையானதை தருவார். இதைத்தான் பிலிப்பியர்ல இயேசு கிறிஸ்துவின் விஷயத்திலையும் பார்த்தோம். அவர் தம்மை தாமே தாழ்த்தினார், அதனாலே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலே இந்த மனப்பாங்கு நமக்கு தேவைப்படுகிறது. நிச்சயமாகவே நம்ம மற்றவருடைய நலனையும் பார்க்க வேண்டும். நாம் நல்லா இருந்தால் போதும், நம்ம லெவலுக்கு நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அது கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்காது. அடுத்ததாக இந்த முதல் 9 வசனங்களில் தாராள மனப்பான்மை, சமாதானத்தின் மூலம் மோதல்களை தவிர்த்தல், அதோட கூட உடைமைகளை காட்டிலும் உறவுக்கு முன்னிடம் கொடுத்தல். ஏன்னா ஆபிரகாம் நினைச்சிருந்தாக்கா தன்னுடைய ஆடு மாடுகளை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக நல்ல வளமான பூமியை தேர்ந்தெடுத்து மிச்சம் உள்ள பகுதியை நீ போன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் ஆடு மாடுகள் செல்வங்களை காட்டிலும் தன்னுடைய உறவுகளை மதித்தார். தன்னுடைய உறவுகளை மதித்ததுனாலே தான் லோத்துவை அவர் நன்றாக இருக்கணும்னு நினைச்சாரு. அடுத்ததாக தரிசித்து நடக்கல. அவர் தோற்றத்தை கண்டு நம்ப முடியாது. லோத்து அப்படிதான் தோற்றத்தை கண்டு நம்பி ஏமாந்து போனான். அடுத்த வாரம் நம்ம படிக்க போகிறோம். தோற்றத்தை கண்டு ஏமாந்து போனான். நல்ல வளமான பூமியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே போனாக்க அவனுக்கு பெரிய திகில் காத்திருந்தது. ஏன்னா அந்த மக்கள் மகா பாவிகளாக இருந்தார்கள். அதனால் அவர் பிற்பாடு பார்க்கும்போது தன்னுடைய ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டியதாயிற்று. அடுத்ததாக செழிப்பின் மத்தியிலும் தேவனை நினைப்பது அவசியம். ஆபிரகாம் நல்ல செல்வந்தராகத்தான் இருந்தார். இருந்த போதிலும் போகிற இடத்துல போகிற முதல்ல என்ன செய்வார்? போகிற இடத்துல போகிறார் ஆபிரகாம் ஒரு பலிபீடம் கட்டுவார். முதல்ல செய்கிறது பலிபீடம் கட்டுறது தான் அவர். அப்போ நாம் போகிற இடத்துல போகிறா தேவனை நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒரு பாடத்தையும் ஆபிரகாம் கொண்டு வருகிறார் நமக்கு. அடுத்து சுயநலம் பார்க்காமல் பிரிவினையில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது. இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு ஆபிரகாம் இந்த 9 வசனம் வரைக்கும் கொடுக்கிறார். அடுத்ததாக 10-11 ஆதியாகமம் 13 அதிகாரம் 10-11. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் புரிந்தனாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அது எப்படி இருந்துச்சா? ஒரு வளமான பூமியாக இருந்தது. பார்வைக்கு நல்ல அழகான வளம் பொருந்திய பூமியாக காணப்படுகிறது. அப்போ அங்கே போனாக்க ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, நாமும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்க்கை நடத்தலாம்னு நினச்சான் லோத்து. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். நல்ல வளமானதாக காணப்படுகிறது. ஆனாலும் கூட பின்னாடி நம்ம பார்ப்போம், அந்த பூமியில் இருந்தவர்கள் என்ன செய்கிறாங்க? 13ஆம் வசனத்திலேயே சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னை பற்றி நான் சொல்கிறேன் வாங்க. அப்போ நம்முடைய சகவாசம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்ம குணம் அமையும். அப்போ இவன் லோத்து இன்னொரு நிலப்பகுதிக்கு புதிதாக செல்லுகிறான். அங்கே இருக்கின்ற மக்களோடு என்ன செய்யணும்? நிச்சயமாக அனுசரித்து போக வேண்டும் இல்லையா? இல்லாட்டி அவங்க துரத்தி விட்ருவாங்கல்ல. அந்த பூமியில் ரொம்ப நாள் வாழ்கிறவங்க அங்கே இருக்க மக்களோடு அனுசரித்து போய் தான் ஆகணும். அப்போ இவன் அந்த பாவத்தை செய்யலை, இருந்தாலும் அந்த பாவத்தை செய்கிறவங்களே என்ன செய்யலை? கண்டிக்கலை. அந்த பாவத்தை செய்கிறவங்கள கண்டு காணாமல் விட்டுட்டான். இதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு வெறுப்பூட்டும் செயலாக இருந்தது. இவன் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து போகணும்? அப்போ ஆகாத ஒரு மனிதர்கள், பாவிகளாக இருக்கிற மக்கள், இவர்களோடு சாவகாசம் வைத்து கொண்டால் நாமும் அந்த குழியிலே சீக்கிரமாக விழுந்து விடுவோம். அது பாவத்தோடு விளையாடுவது போன்றது. துன்மார்க்கரோடு இருக்க முடியாது. சங்கீதம் 1 சொல்லப்படுதில்ல, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆக துன்மார்க்கரோடு துன்மார்க்கத்தை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. துன்மார்க்கரோடு கலந்து பழகினாலே
கூடிய விரைவில் இந்த துன்மார்க்கம் நமக்கு வந்து ஒட்டிக்கும், நம்ம எரியாமலே நம்ம விழுந்துருவோம். அப்போ அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதை இங்கே சொல்லுகிறார். அடுத்ததாக 14ஆம் வசனத்தில் பாருங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திற்கு வடக்கேயும், நீ இருக்கிற இடத்துலேருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். எந்திரிப்பா, எந்திரிச்சு நீ நிற்கிற இடத்துலேருந்து கண்களை ஏறிட்டு பாரு, எல்லா பக்கமும் பாரு, உன் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு பாரு, அதை பூரா உன் சந்ததிக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்போ ஆபிரகாமுக்கு. வறட்சியான பூமியாக தான் இருக்கிறது, ஆனாலும் கூட தேவனுடைய பார்வையில் பார்க்கும்போது தன்னுடைய மக்கள், தன்னுடைய சந்ததியார் அந்த நிலத்தை வளப்படுத்தி குடியிருக்க முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அப்போ நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. அந்த என்றென்றைக்குங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னாக்கா எருசலேம் ஒரு சின்ன நாடாக்கிட்டாங்க. இப்போ இஸ்ரவேலை அதை 1947 தான் இந்த நாடு உண்டாச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே வாக்குத்தத்தம் கொடுத்தது எந்த வருஷம்? கிமு இல்லையா? கிமு 3000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தார் வாக்குத்தத்தம். அப்போ இருந்தே அவருக்கு சொந்தமாக இருக்குது. யாருக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு சொந்தமாக இருக்குது. இது உலகத்து மக்களுக்கு தெரியாது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அது. இஸ்ரேல் நாடுங்கிறது சாதாரணமானதில்லை. நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3வது மேப் இருக்கு இல்லையா, அந்த மேப் எடுத்து பாருங்க. மேலே சீதோன்னு சொல்லியிருக்கு இல்லையா, சீதோன் அதுக்கு கீழே தீருன்னு வரும். மேலே சீதோன் இருக்கும், அது கீழே தீரு வரும். அந்த தீருக்கு அது பூரா பெனிக்கியான்னு சொல்லப்படுது, பொனிஷியான்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு எர்மோன் மலை இருக்குது. அந்த எர்மோன் மலை தான் பார்டர் பொனிஷியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும். இப்போ இமயமலையிலேருந்து எப்படி திபெத்துக்கும் நமக்கும் சைனாவுக்கும் நமக்கும் எல்லைக்கோடாக இருக்குது, அது மாதிரி இந்த ஒரு கோடு தெரியுது இல்லையா, இந்த மேலே ஒரு கோடு தெரியுது இல்லையா, இது எர்மோன் மலை, லீபனோன் போட்டிருக்கோம். அந்த லீபனோன் மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறது பெனிக்கியா, இந்த பக்கம் கீழே இருக்கிறது இஸ்ரவேல். அந்த லீபனோன் மலைக்கு கீழே யோர்தான் நதிக்கு 2 பக்கமுமே என்ன செய்யுது பாருங்க, எல்லா தேசம் கீழே மேலே நம்பர் போட்டிருக்காங்க. 8, 9, 4, 5, 11, 10, 6, 3, 12 போட்டிருக்காங்க இல்லையா. கீழே வாங்க, கீழே ஏத்தியர்னு சொல்லியிருக்கேன். ஏத்தியர்னு கீழே பெரிய எழுத்துல போட்டிருக்கா ஒரு வளைவா. அது வரைக்கும் அதாவது யோர்தான் நதி ஆரம்பிக்கிறது எர்மோன் மலையில், கினரேத் கலிலேயா கடலுக்கு வருது, அப்புறம் அது எப்படியே சவக்கடலை கலந்துக்குது. இது ஒன்று. இது பூராவுமே, இந்த பகுதி பூராவுமே, இந்த பகுதி முழுவதுமே, இது பாருங்க, இந்த பகுதி முழுவதுமே இஸ்ரேல் மக்களுக்கு சொந்தமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு சொந்தமாக இருக்கிறது எது? அந்த எருசலேமை சுற்றி உள்ள கொஞ்சோண்டு தான். அப்போ மற்ற நாடுகள் இதை ஆக்கிரமித்து கொண்டார்கள். இது எந்த வகையிலையும் நியாயம் இல்லாத ஒரு காரியம். ஏன்னாக்கா தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த நாடு இந்த நாடு. மனுஷன் யார் அதை மாற்றுறதுக்கு? தேவனையே ஏற்றுக்கொள்வதில்லை நீங்கள். அதனால தான் இந்த மாதிரிலாம் பலவிதமான காரியங்கள் நடக்குது. ஆக லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கொடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இப்படி அவர்கள் பெருகி இருந்த காலத்திலே தான் நிறைய பெருகி கொண்டு வந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு நம்ம அதுக்கு முந்தின வரலாறுகள் கூட நிறையா இருக்குது. பாபிலோன் யூதா மக்களை அடிமைப்படுத்தி கொண்டு சென்றது. சீரிய தேசத்தார் இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி கொண்டு சென்றார்கள். இப்படி அடிமைத்தனத்திலே பல பேர் இறந்தார்கள். பிறகு அவர்கள் வந்தார்கள். சேர்ந்த போதும் அடுத்ததாக ரோமானியர்கள் அடிமைப்படுத்தினார்கள். அடுத்த ரோமானியருடைய அடிமைத்தனத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அப்போலாம் ரோமானிய அரசு தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் பொந்தி பிலாத்து என்பவன் ரோமாபுரி கவர்னர், அவனுடைய அனுமதி தேவைப்பட்டது இயேசுவை கொள்வதற்கு. அப்புறம் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடாக
கிபி 70ஆம் ஆண்டிலே தீத்து வெஸ்பாசியனுடைய தலைமையில் ஒரு பெரிய படை வந்து பஸ்கா அன்றைக்கு இஸ்ரேலை தாக்கிற்று. அது பெரிய தாக்குதல், வரலாற்றையே மறக்க முடியாத தாக்குதல். அந்த தாக்குதலை என்ன செய்தார்கள்? லட்சக்கணக்கான யூதர்களை அந்த எருசலேம் சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, எருசலேம் நகர மதில்கள், தேவாலய மதில்கள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மதில்களில் அதாவது செவுத்திலேயே ஆணியை வச்சு அடிச்சு கொண்டாங்க லட்சக்கணக்கான யூதர்களை. என்ன செய்கிறாங்க? அதை ஒன்மே மாதிரி ஆக்கிட்டாங்க. எருசலேமுக்குள்ளே எல்லாருமே வந்துடலாம், ஆனால் திருப்பி போக முடியாது. அங்கங்கே காவல் போட்டு, ஏன்னா எருசலேமுக்குள்ளே பெரும்பாலும் யார் தான் வருவாங்க? யூதர்கள் தான் வந்து விழா கொண்டாடுறதுக்காக வருவாங்க. பஸ்காவென்று, அந்த பஸ்கா பண்டிகை என்று கிபி 70 நடந்தது. பஸ்கா பண்டிகை என்று உள்ளுக்க விட்டுறாங்க. எத்தனை பேர் வேணாலும் உள்ளுக்க விட, ஆனால் வெளியில் விடாதே அவனையும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டாங்க. அப்போ எல்லா வாசல்களையும், எருசலேமை சுற்றி இருக்கிற எல்லா மதில் வாசல்களையும் ரோமானிய காவல்காரர்கள் நிற்கிறாங்க. உள்ளுக்க போகிறவங்க போன்றாங்க. ஒருத்தன் வெளியே போகணுச்சுன்னா போகக்கூடாது, போ உள்ள அப்படின்றாங்க. அப்படி வச்சு எல்லாத்தையும் தீ வைத்து கொளுத்தினார்கள். சொந்த நாட்டிலேயே சாகடிக்கப்பட்டவர்கள் யூதர்கள். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது ஹிட்லருக்கு வந்து என்ன எண்ணம்னாக்கா, தன்னுடைய ஜெர்மானிய இனம் தான் உலகத்திலே உயர்ந்த இனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் பைபிளே போட்டிருக்குது, அழகிலையும் அறிவிலையும் வீரத்திலையும் சிறந்தவர்கள் யூதர்கள் தான். யூதர்களை தவிர யூதர்கள் தான் முதலிடம், அதுக்கப்புறம் தான் மற்றவர்களெல்லாம் இருப்பார்கள். இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்ட போது, அப்படி ஒரு இனம் இருந்தால் அந்த இனமே பூமியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சான் ஹிட்லர். தன்னுடைய இனம் தான் சிறந்த இனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் நினைச்சதுனால தான் எல்லா யூதர்களையும் கொல்லு, யூதர்களை கண்டால் கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சர்வாதிகார ஆட்சி நடத்தினான். கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு போட்டு வச்சுக்கிட்டு, இப்போ இவ்வளோ பெரிய ரூம் இருக்குது, இந்த ரூமில் எத்தனை பேர் நிற்கலாம்? 100 பேர் நிற்கலாமா? 100 பேர் நிற்கலாம். ஒருவேளை 10 பேராக நின்று வரிசையாக 100 பேர் நிற்கலாம், 150 பேர் கூட நிற்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ரூமில் 5000 பேரை போடுறது எப்படி இருக்குமா? அவன் 5000 பேரை போட்டதும் இல்லாமல் அவனுக்கு என்ன செய்ய, கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ங்கிறது தான். அவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் தினம் 100 மில்லி விளக்கெண்ணெய் கொடுக்குறது, வெளியில் விடுறதில்ல. எப்படி இருக்கும் அந்த இடம் யோசிச்சு பாருங்க. அப்படி போட்டு சித்திரவதை பண்ணி கொண்டான் ஹிட்லர். சார்லி சாப்ளின் என்ற நடிகர் இருந்தார்களே, ஆங்கில நடிகர், அவர் வந்து இந்த ஹிட்லருடைய ஆதிக்கத்தை வெறுத்தார். அவர் ஒரு யூதர். யாரு? சார்லி சாப்ளின் ஒரு யூதர். அவர் வந்து ஹிட்லருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து ஒரு படம் எடுத்தார். அப்போலாம் வந்து பேசாத படம் தான் இருக்கு, ஆக்ஷன்லேயே காமிப்பாங்க எல்லாத்தையுமே. த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து எப்படி அந்த ஹிட்லரை கேலி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேலி பண்ணி அந்த படத்தை எடுத்து வெளியிட்டார். அதிலிருந்து ஹிட்லரை ஹிட்லர் வந்து என்ன செய்யறான், சார்லி சாப்ளினை கொல்லணும்னு தேடினான். ஆனால் கிடைக்கவே இல்லை. அவர் கடைசி வரையும் அவர் வந்து தானே தான் அப்புறம் வேறு விதமாக இருந்தார். அவர் வந்து ஹிட்லருடைய கைக்கு கிடைக்கல. அது மாதிரி பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள்லாம் வந்து யூத மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த ஒரு அறிஞர், நல்ல பேர் இருக்கு, அவர் வந்து ஹிட்லர் வந்து அவருக்கு உங்களுக்கு நான் ஜெர்மனியை குடியுரிமை தரேன், நீங்கள் இங்கிலாந்து விட்டு வாங்க, எங்கள் நாட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு. போடா, அவன் குடியுரிமை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படி வேறு இங்கே இருந்துக்கிட்டார். ஆனால் யூதர்கள் மேலே உள்ள வெறுப்புனாலே அவனும் யூதர்களை கொன்றான். இப்படி சொந்த நாட்டிலையும் அந்நிய நாட்டிலையும் கூட அதிகமாக கொலையுண்ட இனம் ஒன்று இருக்கும் என்றால் அது யூத இனம்தான். ஆனாலும் கூட இங்கே என்ன சொன்னார்? உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண முடியும் என்றால் உன் சந்ததியை அவன் எண்ண முடியும் என்று சொன்னான். அதோடு கூட 17ஆம் வசனத்திலே, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். இவர் சுற்றி பார்க்க வேண்டியதுதான் பாக்கி. இவர் போகிற இடம் பூரா யாருக்கு சொந்தமாயிரும்? இவருக்கு சொந்தமாயிரும், அதாவது இவருடைய சந்ததிக்கு சொந்தமாயிரும். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த இடத்துல போனாலும் முதல்ல என்னதான் வேலை அவருக்கு? பலிபீடம் கட்டுறது தான் வேலை.
அங்கே ஒரு 2 ஆட்டுக்குட்டியை பலியிடுவார், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையை ஆபிரகாம் வாழ்ந்தார். இந்த வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லோரும் ஆவிக்குரியவைகளே ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். சரீரப்படம் பார்த்தோம்னா நமக்கு ஆபிரகாமுக்கு சம்பந்தம் இருக்காது. ஆனால் ஆவிக்குரிய வகையிலே நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே தொடர்ந்து நாம் இவரை குறித்து கற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே உயர்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கு